நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா எல்ஐசில ஜீவன் லேப் பிளான் நம்பர் 936 அந்த பிளானை பத்தி A to Z எல்லாத்தையுமே பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம சேனல்ல போற கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை 1000 சப்ஸ்கிரைபர் இப்பதான் வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். இன்னும் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் நோக்கி கண்டிப்பா போகும். அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும். நானும் உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோவா போடுறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த பிளான் உங்களுக்கு லைஃப் கவரும் அது போக மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா சம்ம சூடுல ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா அந்த என்டையர்டு பாலிசி டேர்முக்கும் உங்களுக்கு லைஃப் கவர் 10 லட்ச ரூபாய்க்கு இருக்கு. அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க கட்டின அமௌண்ட்டை விட 1 மடங்கு 2.5 மடங்கு 3.5 மடங்குன்னு சொல்லி நீங்க கட்டின அமௌண்ட்டை விட ஜாஸ்தியா உங்களுக்கு அமௌண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா கொடுத்துட்றாங்க. அடுத்ததா இது ஒரு நான் லிங்க்டு பிளான். அது என்ன நான் லிங்க்டு பிளான் அப்படின்னா இந்த நீங்க கட்டுற அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ எப்படி சார் எங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு கேக்குறீங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாம கவர்மெண்ட் பாண்ட்ஸ், எஃப்டி இந்த மாதிரியான முதலீட்டுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர அமௌண்ட்டை தான் உங்களுக்கு ரிட்டர்னா கொடுக்குறாங்க. போனஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற பிளான். போனஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற பிளான்னாவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் இருக்கிற போனஸ் அடுத்த வருஷம் அதிகமும் ஆகலாம் கம்மியும் ஆகலாம். அந்த பினான்சியல் இயர்ல என்ன போனஸ் ரேட் இந்த பிளானுக்காக பிக்ஸ் பண்றாங்களோ அதை நீங்க எவ்வளவு சம்மசூல் எடுத்திருக்கீங்களோ அதுக்காக ப்ரொபோர்ஷனேட்டா உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்களுடைய பணம் ஒரு வருஷம் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த போனஸ் மாறாது. அதே மாதிரி சம்மசூல் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ல மினிமம் 2 லட்ச ரூபா சம்மசூல் எடுக்கணும். மேக்சிமம் நோ லிமிட். மேக்சிமம் நோ லிமிட்னா நீங்க எத்தனை கோடி வேணா இந்த பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க கொடுக்குற முதலீடுக்கு உங்களுடைய சம்மசூடு ப்ரொபோர்ஷனேட்டா என்ன வருதோ அந்த சம்மசூடுக்கு எல்ஐசி ஆக்ட் செக்ஷன் 37 1956 படி சாவரின் கேரண்டி கொடுக்குறாங்க. அடுத்ததா இந்த பிளான்ல 3 விதமான டேர்ம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 16 வருஷ டேர்மு. நீங்க 10 வருஷம் பணம் கட்டணும். 16வது வருஷம் முடிவுல உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்க கையில கொடுத்துருவாங்க. ரெண்டாவது டைப்பு 21 வருஷ டேர்மு. நீங்க 15 வருஷம் பணம் கட்டணும். 21வது வருஷம் முடிவுல மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்க கையில கிடைக்கும். மூணாவது டைப் 25 வருஷ டேர்மு. நீங்க 16 வருஷம் பணம் கட்டணும். 25வது வருஷம் முடிவுல உங்க கையில மெச்சூரிட்டி அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ நான் பர்சனல் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க ஒரு 25 வருஷ டேர்ம் மேக்சிமம் டேர்ம் எடுத்துக்கோங்க. மேக்சிமம் டேர்ம் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த 25 வருஷத்துக்கு கவரேஜ் கிடைக்குது. உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா சம்மசூல் எடுத்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா லைவ் கவரேஜ் உங்களுக்கு 25 வருஷத்துக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதுவே நீங்க வயசானா வேற ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரீமியத்துல இந்த லைஃப் கவர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மேக்சிமம் எவ்வளோ டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. அது ஒண்ணுதான் பெனிஃபிட்னா கிடையாது. நீங்க 16 வருஷம் டேர்ம் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பிரீமியம் கட்டுவீங்களோ அதை விட கம்மியா தான் 25 வருஷம் டேர்ம் எடுத்தீங்கன்னா கட்டு போறீங்க. அதை பத்தி பின்னாடி விரிவா பார்க்கலாம். அடுத்ததா ஏஜ். யார் யாரெல்லாம் இந்த பாலிசி எடுக்கலாம் அப்படின்னா 8 வயசு கம்ப்ளீட் ஆன குழந்தையில இருந்து 59 வயசு உள்ள பெரியவங்க வரைக்கும் இந்த பாலிசி எடுக்கலாம். மெச்சூரிட்டி ஏஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 24ல இருந்து மேக்சிமம் 75 வயசு வரைக்கும் தான் இந்த மெச்சூரிட்டி ஏஜ் இருக்கும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சப்போஸ் 59 வயசு வரைக்கும் இந்த பாலிசி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 59 வயசு உள்ள ஒரு பெரியவர் இந்த பாலிசி கேட்கிறாரு அப்படின்னா 16 வருஷ டேர்ம் தான் அவருக்கு கொடுக்க முடியும். அதுவே 54 வயசுல ஒரு நபர் இந்த பாலிசி எடுக்கணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் 16 வருஷ டேர்மும் கொடுக்கலாம், 21 வருஷ டேர்மும் கொடுக்கலாம், 25 வருஷ டேர்மும் கொடுக்க முடியாது. அதுவே 8 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் உள்ள யாரு வேணா இந்த 3 டேர்மையும் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா மெச்சூரிட்டியை அவங்க 75 வயசுக்கு மேல அவங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் போகாம இருக்கும். அடுத்ததா போனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுல 2 வகையான போனஸ் கொடுக்குறாங்க. சிம்பிள் ரிவர்சனரி போனஸ்ன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஃபைனல் எடிஷன் போனஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்ஐசியில நீங்க 15 வருஷத்துக்கு மேல எந்த ஒரு பாலிசி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபைனல் எடிஷன் போனஸ் ஆட் ஆகும்.
அப்படி பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் 16 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு சிம்பிள் ரிவர்சனரி போனஸா 4000 ரூபாய் 1,00,000க்கு நீங்க 16 வருஷம் டைம் எடுத்தீங்கன்னா 16 வருஷத்துக்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுவே ஃபைனல் எடிஷன் போனஸ் 1,00,000க்கு 2,500 ரூபாய் உங்களுக்கு அந்த டேர்ம் முடிவுல உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் ரிவர்சனரி போனஸ் இந்த 4000 ரூபாய் உங்களை என்டையர்டு பாலிசி டைமுக்கு வரும். 16 வருஷம் டைம் எடுத்தீங்கன்னா 16 வருஷத்துக்கு வரும். நீங்க பேலன்ஸ் ஒரு 10 வருஷம் தான் பணம் கட்ட போறீங்க, பேலன்ஸ் 6 வருஷம் பணம் கட்ட மாட்டீங்க. அந்த வருஷத்துக்கும் போனஸ் உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். ஆனா ஃபைனல் எடிஷன் போனஸ் ஒன்லி ஒன் டைம் தான். ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு தான் அந்த ஃபைனல் எடிஷன் போனஸ் ஆட் ஆகி உங்க கைக்கு கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டிக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய சம்மசூடு அந்த 16 வருஷம் ஆட் ஆன போனஸ் பிளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ் இது மூணும் சேர்ந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா உங்க கைக்கு கிடைக்கும். அதுவே நீங்க 21 வருஷம் டேர்ம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4,400 ரூபாய் 1,00,000க்கு சிம்பிள் ரிவர்சனரி போனஸ் கிடைக்கும். இந்த 4,400 ரூபாய் 21 வருஷத்துக்கு கிடைக்கும். ஃபைனல் எடிஷன் போனஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 1,00,000க்கு 10,000 ரூபாய் கடைசியில கொடுக்குறாங்க. அடுத்ததா 25 வருஷம் டேர்ம் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிம்பிள் ரிவர்சனரி போனஸா 4,700 ரூபாய் 1,00,000க்கு கொடுக்குறாங்க. நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க 25 வருஷம் டேர்ம் எடுத்து என்ன பிரீமியம் கட்டுவீங்களோ அந்த பிரீமியத்துக்கு ஈக்குவலான போனஸ் இந்த 25 வருஷம் டேர்ம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரீமியம் சார்ட்டையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த போனஸ் மட்டும் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அதுவே ஃபைனல் எடிஷன் போனஸா 25 வருஷம் டைம் எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதுவே 10 லட்ச ரூபா சம்மர் உள்ள ஒரு பாலிசி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 4,5 லட்சம் ரூபாய் ஃபைனல் எடிஷன் போனஸா மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் நான் பாலிசி போய் கேட்கும்போது எனக்கு ஏதாச்சும் ரிபேட் தள்ளுபடி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏஜென்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஸோ ஐஆர்டிஏ ரூல்ஸ் படி எந்த விதமான தள்ளுபடியும் ஏஜென்ட் சைட்ல இருந்து கொடுக்க முடியாது. கொடுத்தா சட்டவிரோதம். உங்களுக்கு எல்ஐசியே சில ரிபேட்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ரிபேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரீமியம் மோட் ரிபேட். அதாவது இந்த பிளானை நீங்க மந்த்லியாவும் கட்டலாம், 3 மாசத்துக்கு ஒருக்காவும் கட்டலாம், 6 மாசத்துக்கு ஒரு தடவையும் கட்டலாம், வருஷத்துக்கு ஒரு தடவையும் இந்த பாலிசிக்கு நீங்க பிரீமியம் கட்டலாம். ஸோ நீங்க வருஷம் ஒரு தடவை இந்த பாலிசிக்கு பிரீமியம் கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2% ரிபேட் கொடுக்குறாங்க. நீங்க மந்த்லியா கட்டினீங்கன்னா 1000 ரூபாய் கட்டணும். அதுவே அந்த 1000 ரூபாய இயர்லி மோடு கட்டினீங்க அப்படின்னா 12,000 ரூபாய் வரும். அந்த 12,000 ரூபாயில 2% தள்ளுபடி பண்ணி நீங்க பிரீமியம் கட்டினீங்கன்னா போதும். அதுவே 6 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க பணம் கட்டுறீங்க அப்படின்னா மாசம் 1000 ரூபாய் பிரீமியம் வருதுன்னா 6 மாசத்துக்கு 6,000 ரூபாய். அதுல 1% கழிச்சுட்டு நீங்க பேலன்ஸ் இருக்கிற பிரீமியம் கட்டினீங்கன்னா போதும். இதுதான் மோடுக்கு தகுந்த மாதிரி ரிபேட். அதுவே சம்மசூட பேஸ் பண்ணியும் இந்த பாலிசியில ரிபேட் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க 2 லட்சம் ரூபாயில இருந்து 4,90,000 ரூபாய் வரைக்கும் சம்மசூல் எடுத்தீங்க அப்படின்னா ரிபேட் எதுவும் கிடைக்காது. அதுவே நீங்க 5 லட்சத்துல இருந்து 9,90,000 ரூபாய் வரைக்கும் சம்மசூல் உள்ள ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.25% ரிபேட் தராங்க. அதுவே நீங்க 10 லட்சத்துல இருந்து 14,90,000 ரூபாய் வரைக்கும் உள்ள ஒரு சம்மசூல் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5% ரிபேட் கொடுக்குறாங்க. அதுவே 15 லட்சம் அதுக்கு மேலேயும் சம்மசூல் உள்ள ஒரு பாலிசி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.25% ரிபேட்டா கொடுக்குறாங்க. அது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா 1,00,000க்கு 1,250 ரூபாய், 1,500 ரூபாய், 1,250 ரூபான்றது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி பேலன்ஸ் பிரீமியம் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாது. ஒரு ஏஜென்ட் நீங்க 5 லட்சம் ரூபாய் சம்மசூல் உள்ள ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பிரீமியம் கட்டணுமோ அதைத்தான் சொல்லுவாரு. ஆனா அந்த சொல்ற பிரீமியத்திலேயே உங்களுக்கு இந்த லட்சத்துக்கு 1,750 ரூபாய் தள்ளுபடி பண்ணது உங்களுக்கு அடங்கிடும். ஸோ உங்களுக்கு கணக்கே தெரியாதனாலதான் இந்த ரிபேட் எல்லாம் எல்ஐசி கொடுக்குறாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய் நீங்க சம்மசூல் உள்ள ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்ன்றதை பத்தி மட்டும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பேலன்ஸ் நீங்க பாஸ் பண்ணி அது என்னென்ன பிரீமியம் எவ்வளவு கட்டணும் அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 2 லட்ச ரூபா ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் டேர்ம் 16 வருஷம் டேர்ம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்கும்? 3,33,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்க கட்டுற அமௌண்ட் எவ்வளவு கட்டுவீங்க? 1,75,000 ரூபாய் கட்ட போறீங்க.
அதுவே மாசம் எவ்வளவு கட்ட போறீங்க அப்படின்னா 1400 ரூபாய் நீங்க மாசம் அதுக்காக செலவு பண்ணணும். கம்மியான டேர்ம் இருக்கும்போது கட்டுற அமௌண்ட்டும் ஜாஸ்தியா வரும், ரிட்டர்ன் வர அமௌண்ட் அதிகமான டேர்ம்ல வர ரிட்டர்னை விட கம்மியா தான் வரும். சாரி, அதுவே 21 வருஷம் டேர்ம்ல ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதே 2 லட்சம் ரூபாய் சம்ம சுடுள்ள ஒரு பாலிசிக்கு நான் 21 வருஷம் டேர்ம் எடுத்துக்கிறேன், 15 வருஷம் பணம் கட்டிக்கிறேன்னு நீங்க சொல்ற பட்சத்துல உங்களுக்கு 4,04,000 ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட்டா கையில கிடைக்கும். நீங்க கட்டுற அமௌண்ட் எவ்வளோ? 1,68,000 தான் கட்டுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ல 1,75,000 கட்டி 3,33,000 ரூபாய் வாங்குறீங்க. செகண்ட் டைப்ல 1,68,000 ரூபாய் கட்டி 4,04,000 ரூபாய் வாங்க போறீங்க. அதுவே மூணாவது டைப் 25 வருஷம் டைம் எடுத்துட்டீங்க பட்சத்துல 1,52,000 தான் கட்டுவீங்க. ஆனா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 5,15 லட்சம் ரூபாய் உங்க கைக்கு கிடைக்கும். நான் சொல்றது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இது வந்து போனஸ் ரேட்டை படி முன்ன பின்ன மாறும். ஒவ்வொரு பினான்சியல் இயருக்கு என்ன போனஸ் ரேட் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து முன்ன பின்ன மாறும். இதே பாருங்க, நீங்க கட்டுற மந்த்லி பிரீமியமும் 1,400 ரூபாய், 1,000 ரூபாய், 800 ரூபாய் டேர்ம் ஜாஸ்தியாக ஆக பிரீமியமும் கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க 25 வருஷம் வெயிட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு தான் ஒரே ஒரு காரணம் சொல்லுவாங்க. நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 25 வருஷத்துக்கு அந்த 10 லட்ச ரூபா சம்ம சூடு, 15 லட்ச ரூபா சம்ம சூடுல உங்க லைஃபுக்கு கவர் கிடைக்குது. இதுவே நீங்க 40 வயசுல 15 லட்ச ரூபா லைஃப் கவர் கேட்டீங்க அப்படின்னா கட்டுற பிரீமியம் அதிகமா இருக்கும். சப்போஸ் 40 வயசுல உடல்நிலையும் வந்து சரியில்லாம போயிருக்கு அப்படின்னா அந்த கவரும் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இப்ப நீங்க நல்லா சம்பாதிக்கும் போதே, நல்ல இளமையா இருக்கும் போதே, நல்ல ஆரோக்கியமா இருக்கும் போதே இந்த ஒரு பிளானை ஹை சம்மர்ஷூட நீங்க எடுத்துக்கங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது. ஸோ லாங் டேர்ம் இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு ஸ்டார்டா பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாகுது, அது போக ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குது, ஏதோ ரிஸ்க் வரும், அதிக வருஷம் கிடைக்குது. அடுத்ததான் லோன். இந்த லோனை பத்தி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், இந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க செக் பண்ணி. 2 வருஷம் நீங்க இந்த பாலிசிக்கு முழுசா ப்ரீமியம் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க 3ஆவது வருஷத்துல இருந்து இந்த பாலிசிக்கு எகெயின்ஸ்டா நீங்க கட்டின அமௌண்ட்ல இருந்து ஒரு பகுதி அமௌண்ட் நீங்க லோனா வாங்கிக்கலாம். அந்த லோனுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் 6 மாசத்துக்கு ஒருக்கா கட்டினீங்கன்னா போதும். அந்த இன்ட்ரெஸ்ட் 9% தான் அதிகபட்சமா வரும். இதுவே நீங்க பாலிசி எடுக்காம ஒரு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு அவசர தேவைக்கு கோல்ட வைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 1 பவுன் இருந்தா தான் பேங்க்ல எல்லாம் வந்து கோல்டு அடமானம் வச்சுக்குவாங்க. நீங்க ஒரு 10,000 ரூபாய் அர்ஜென்ட் தேவைன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபாய்க்கு நீங்க வெளியே வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு வச்சு வாங்கினா கோல்டுக்கு 1.5 ரூபாய் வட்டி. நீங்க 10,000 ரூபாய் வெளியே கடன் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க 3 ரூபா வட்டி போடுவாங்க, 4 ரூபா வட்டி போடுவாங்க. இப்போல்லாம் 3 ரூபா வட்டி கம்மியா யாரும் கொடுக்கறது இல்லை. அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு 300 ரூபாய் ஆயிடுச்சு. கிரெடிட் கார்டு போனீங்கன்னா அது கிட்டத்தட்ட 200% ஆகும். அதுவே ஆப்ல எல்லாம் வாங்கினா ஆப் ஸ்கேம்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்குது. அந்த ஆப் மூலியமா வாங்கினீங்கன்னா நீங்க வாங்குற 10,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய் திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். உங்களை பிளாக்மெயில் பண்ற ஸ்கேம்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டா நிறைய நடந்துட்டு இருக்குது. ஸோ உஷாராங்க. நீங்க சம்பாதிக்கிற காலத்திலேயே சேர்த்து வைங்க. அந்த சேர்த்து வச்ச அமௌண்ட்ல இருந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2 மாசம் வேலை டல்லா இருக்குன்ற நேரத்துல அந்த சேர்த்து வச்ச அமௌண்ட்ல இருந்து நீங்க லோன் வாங்கிக்கோங்க. அதுக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுங்க. அசல் எப்போ உங்களுக்கு பிசினஸ் ரெக்கவர் ஆகி இல்ல வேலை ரெக்கவர் ஆகி வரீங்களோ அப்ப நீங்க அசலை திருப்பி கட்டினா போதும். எல்ஐசி உங்களை கம்பல் பண்ணாது அசலை கட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க சம்பாதிக்கிற காலத்துல சேர்த்து வைக்கிறது தான் உங்களுடைய முதல் குறிக்கோளா இருக்கணும். நம்ம சம்பாதிக்கிற காசை, அதுவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வட்டியா இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம எப்படி ஒத்துக்கிறோன்றது தெரியல. ஸோ நிறைய பேரோட மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கு. எவ்வளவு வட்டினாலும் வாங்கிக்கலாம், மந்த்லி இஎம்ஐ 4,000 தானே 5,000 தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கே தெரியாம நம்ம 5 வருஷம் உழைப்பு 10 வருஷம் உழைப்ப இந்த வட்டிக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க சம்பாதிக்கிற காலத்துல ஒரு சேஃப்டியான முதலீடுல, அதுவும் எல்ஐசி மாதிரி சாவரின் கேரண்டி உள்ள ஒரு பாலிசியை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா கிரேஸ் பீரியட்னு பார்க்கலாம். அது என்ன கிரேஸ் பீரியட் அப்படின்னா, நீங்க இந்த பாலிசி எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு காலகட்டத்துல உங்களால பிரீமியம் கட்ட முடியாம போகுது, அதுக்கு நீங்க ஒரு கிரேஸ் பீரியடுக்குள்ள இந்த அமௌண்ட்டை நீங்க மறுபடியும் கட்டலாம். இது வேற எந்த விதமான முதலீடுலயும் கிடையாது. நீங்க அப்ப என்ன முதலீடு பண்றீங்களோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டோ ரிட்டர்ன்ஸோ ஏதோ கொடுப்பாங்களே தவிர நீங்க கட்டாத நேரத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுவே எல்ஐசியில நீங்க ஒரு 5 வருஷம் பணம் கட்டலைனாலும்
5 வருஷத்துக்கு மொத்தமா நீங்க ஒரு அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா இந்த 5 வருஷத்துக்கு என்ன போனஸ் அந்த பாலிசிக்காக எல்ஐசி கொடுத்துச்சோ அந்த அத்தனையுமே உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்ல ஆட் பண்ணி அந்த போனஸை உங்க அக்கௌண்ட்ல வரவு வச்சிருவாங்க. மந்த்லி மேட்ச் மூலியமா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 15 நாள் வரைக்கும் நீங்க உங்களுடைய டியூ டேட்ல இருந்து 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் நீங்க பணம் கட்டுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுவே 3 மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறீங்க அப்படின்னா 30 நாள் 1 மாசம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரீமியம் கட்டுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஒரு மாசத்துக்கு மேல போச்சு அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் பெனால்டியோட உங்களுக்கு கட்டுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. 6 மாசத்துக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணி நீங்க மறுபடியும் அந்த பாலிசிக்கு ஓகேவா, அந்த சம்மசூடுக்கு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் அந்த பாலிசி ரிவீல் பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ நம்மளோட ஹம்பிளி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இன்னொன்று சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். எல்ஐசி 16/1/2024 இருந்து 29/2/2024 வரைக்கும் ஸ்பெஷல் ரிவைவல் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரிவைவல் ஸ்கீமை நீங்க பயன்படுத்திக்கிட்டு உங்க லேப்ஸ் ஆன பாலிசிக்கெல்லாம் நீங்க பிரீமியம் கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எத்தனை வருஷம் பணம் கட்டாம விட்டீங்களோ அத்தனை வருஷத்துக்கு நீங்க பணம் கட்டணும். அத்தனை வருஷத்துக்கும் எல்ஐசி என்ன போனஸ் ரேட் கொடுத்துருக்காங்களோ உங்க பாலிசிக்கு அந்த அமௌண்ட்டை கையோட உங்க அக்கௌண்ட்ல வரவு வச்சிருவாங்க. இந்த பினான்சியல் இயர் முடியறதுக்குள்ள நீங்க இதை பண்ணிருங்க. நீங்க உங்க பாலிசியை ரிவைவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே என்னுடைய நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உங்க பாலிசியை ரிவைவல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். அடுத்ததா டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பிளான் எடுக்கிற பட்சத்துல 80C மூலியமாவும் 1010D மூலியமாவும் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அதாவது 80Cல உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா சம்மசூடு 25 வருஷம் டேம் எடுக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒரு 14 வருஷம் கட்ட போறாரு. அவர் அப்ராக்சிமேட்டா ஒரு 7,35,000 ரூபாய் கட்டுவாரு. அவர் 20% டேக்ஸ் லேப்ல இருந்தாரு அப்படின்னா அவருக்கு 1,47,000 ரூபாய் 80C மூலியமா ரிபேட் கிடைக்க போகுது. 10 லட்ச ரூபாய் சம்மசூடு உள்ள ஒரு பாலிசிக்கு 25 வருஷம் டேமுக்கு 25,25,000 ரூபாய் அவருக்கு மெச்சூரிட்டியா கிடைக்கும். இதுல 7,35,000 ரூபாய் ஒரு அசல் போக பேலன்ஸ் இருக்கிறதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். வேற ஏதாவது முதலீடு பண்ணியிருந்தாரு அப்படின்னா எந்த ரிட்டர்ன் அவருக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம முதலீடு பண்ண அமௌண்ட்டுக்கு தவிர்த்து நம்ம லாபம் பெற்ற அமௌண்ட்ல கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொல்லி நம்ம டேக்ஸ் கட்டணும். அந்த டேக்ஸை செக்ஷன் 1010D மூலியமா அவரு டேக்ஸ் ரிபேட் பெற்றுக்கலாம். அது ஒரு 3,58,000 ரூபாய் வரைக்கும் அது டேக்ஸ் ரிபேட் கிடைக்கும். ஸோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 5,05,000 ரூபாய் இந்த ஒரு பாலிசி எடுக்கிறது மூலியமா மட்டுமே அவரு ரிபேட் வாங்கிட்டாரு. கட்டின பிரீமியம் 7,35,000 ரூபாய் தான். ஆனா அவருக்கு டேக்ஸ் ரிபேட்டா மட்டும் 5,05,000 ரூபாய் வந்திருக்கு. ஸோ அவர் இந்த பாலிசின்னு கட்டினது 2 லட்சம் தான். ஸோ அதுவும் நம்ம ஜிஎஸ்டி அதெல்லாம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்த பாலிசிக்கு பணமே கட்டலை. ஆனால் அந்த பாலிசியுடைய பயன்களை அவரு அனுபவிச்சிருக்காரு. ஸோ எல்ஐசியில் ஐஆர்ஆர் ரேட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதையும் டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. எல்ஐசி சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. இந்த லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நிறைய பிளான்ஸை பத்தி பேசியிருக்கோம், எல்ஐசி பிரீமியம் எப்படி கம்மி பண்றதுன்னு பேசியிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற கருத்துக்கள்லாம் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல இருக்கிற நிறைய குறைகளை பத்தி நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் அதுக்குண்டான ரிப்ளை கமெண்ட்ல கொடுக்குறேன், இல்லைன்னா அதுக்குண்டான ஒரு வீடியோவும் தனியாக மேக் பண்ணி போடுறேன். மெயினா உங்களுக்கு எல்ஐசி பாலிசி எடுக்கணும் அப்படின்னா கீழே என்னுடைய நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கோல் ஃபைண்டர் அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளோ நீங்க சேமிக்கணும், எவ்வளோ ப்ரீமியம் வரும், அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்ஐசியில நிறைய பிளான்ஸ் இருக்கு, அதுல உங்களுக்கு என்ன பிளான் கரெக்டா செட் ஆகுமோ அந்த பிளானை நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன். நீங்களும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பிளானை உடனடியாக நம்ம எடுத்துடலாம். ஸோ நன்றி, வணக்கம்.